ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் shadowcraft. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே. அதுக்கு முன்னாடி shadowcraft சேனல் சார்பாக அனைவருக்கும் 74வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அதுவுமா நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறது நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ் தான். ஆமாங்க, அங்கே ஸ்கூல்லாம் காலேஜ்லாம் போனால் ஜாலியாக கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் கொடியேற்றுவாங்க, ஜாலியாக இருக்கலாம். அதுவும் மறக்க முடியாது அந்த புளிப்பு மிட்டாய் தான், ஆரஞ்சு மிட்டாய். யாருக்கெல்லாம் அந்த ஆரஞ்சு மிட்டாய் ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கவலையை மறக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு புதிய கிராஃப்ட் ஒர்க் கூட வந்திருக்கேன். என்னென்னு யோசிக்கிறீங்களா? டடான், பாப்அப் கார்டுங்க. இந்த பாப்அப் கார்டு செய்கிறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைன்னா, இதேமாரி ஷீட் எடுத்துக்கோங்க, க்ளூ, குந்தன் ஸ்டோன்ஸ், பெயிண்ட்ஸ், பென்சில், ஸ்பாஞ்ச், பெயிண்ட் ப்ரஷஸ், இதே மாதிரி கலர் செயின் எடுத்துக்கோங்க, சிசர், ஃபெவிக்விக், காம்பஸ். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. ஸ்கேலில் 3 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. இதை வச்சு ஒரு செமி சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது 2 சென்டிமீட்டர் ஒரு செமி சர்க்கிள். இதில் மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. மிட் பாயிண்டோட இந்த பக்கம் ஒரு 0.5, இந்த பக்கம் ஒரு 0.5. அதை வச்சு லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதுலேருந்து 2 சென்டிமீட்டர், அதை ஒரு சென்டிமீட்டராக மார்க் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்ற பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 செமி சர்க்கிள், அப்புறம் இந்த மாதிரி 2 ஷேப்பு, அப்புறம் ஒரு ரெக்டாங்கிள், இதோ ரெக்டாங்கிள், அப்புறம் ஃப்ளாகு. இது ரெண்டும் வந்து நேம் எழுதுறதுக்காக 2 பீசஸ். இப்போ இந்த பெரிய ஷீட் எடுத்துக்கோங்க. இதை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி ஈக்குவல் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது உள்ள நான் ஒரு ஸ்கூல் இமேஜ் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் சைடில் செடி அந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் வரைஞ்சிப்போம். இப்போ பாருங்கள், ஒரு பையன் ஒரு பொண்ணு பொம்மை வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த பீசஸ்க்கெலாம் கலர் கொடுத்துடலாம். ஃபஸ்ட் நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அதை இந்த புல்லுக்கு இதுக்கெலாம் கொடுத்துடலாம். அடுத்து ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. லைட்டாக க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீசஸ்க்கும் அப்புறம் எல்லா போர்ஷனுக்கும் கலர் பண்ணிக்கலாம். எல்லா பீசஸ்க்கும் கலர் அடித்தாச்சு. பாருங்கள், இங்கே வந்து ஃப்ளாகு கலர் கொடுத்துருக்கேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு. உள்ளே பாருங்கள் ஸ்கூல், அப்புறம் வந்து கீழே பேக்ரவுண்ட், இதுக்கெலாம் வந்து கலர் கொடுத்துட்டேன். அடுத்தது நேம் டேக் பண்ணுறேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நேம் டேக் பண்ணது எழுதியிருக்கேன். ஓகே, இதை எப்படி ஒரு கம்ப்ளீட்டான பாப்அப் கார்டை அசம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த 2 பீஸ் எடுத்துப்போம். இதில் நம்ம லைன் வந்து கிழிச்சிப்போம். அப்போ தான் மடக்கிறதுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஃபெவிக்விக் எடுத்துக்கோங்க. இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. பீஸில் ஃபஸ்ட்டு
ஃபெவிக்விக் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இங்கே வச்சு ஒட்டிடுங்க. அடுத்தது இந்த பீஸில் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிட்டு அடுத்து இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ அந்த கொடி கம்பத்துக்கு கீழே உள்ள அந்த படிக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொடி ஒட்டிக்கலாம். அதுக்கு இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. இது கீழே ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்மளோட கொடி செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே ஒட்டிக்கோங்க. ஓகே, பாருங்கள், இந்த போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்மளோட உள் சைடு உள்ள போர்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகியாச்சு, எல்லாம் ஒட்டியாச்சு. இப்போ வந்து வெளி சைடு, இப்போ இங்கே எப்படி டெக்கரேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த கலர் செயினும் அப்புறம் குந்தன் ஸ்டோனும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு இந்த குந்தன் ஸ்டோனை வச்சு ஒட்டிடலாம். இப்போ சுற்றிலும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு இந்த செயினை அதை சுற்றி அப்படியே ஒட்டிக்கலாம். ரெண்டு சைடும் ஒட்டியாச்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்மளோட பாப்அப் கார்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே சிடி மார்க்கர் வச்சு விஷஸ் எழுதிடும். நம்மளோட சூப்பரான பாப்அப் கார்டு ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேடோ கிராஃப்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமன். தேங்க்யூ.